ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சும்மா ஃபயராக போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்கா இருக்காங்க இல்லையா, தாவேக்கா வந்துட்டு என்னதான் எக்கச்சக்கமான முயற்சிகள் அப்படின்றத பண்ணாலும் கூட கூட்டணி அப்படின்றதுக்கு எந்த கட்சியும் இது வரைக்கும் வரல அப்படின்னே சொல்லலாம். ஸோ கட்சி ஆரம்பிச்சப்பயே இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு முதல் பொதுக்கூட்டத்திலேயே இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி யார் வந்தாலும் நம்ம கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம ஆட்சி அமையும் போது கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளிப்படையா அறிவிச்சாலும் கூட, காங்கிரஸ், தேமுதிக, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல கட்சிகள், கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் விஜயனுடைய அந்த ஒரு வாக்குறுதியை பெருசா எடுத்துக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்கு எந்த பெரிய கட்சிகளும் ஆர்வம் காட்டல அப்படின்னு சொல்லணும். ஸோ விஜயனுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாவும் மாதிரியான ஆட்கள் காங்கிரஸ்குள்ளேயே இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, காங்கிரஸ் தலைமை தாவேக்காவோட கூட்டணி போறதுக்கான எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னல்ஸ்லையும் காட்டல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எப்படியாவது கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவனுடைய விசிகா இருக்கு இல்லையா, விடுதலை சிறுத்தை கட்சிகளை எப்படியாவது தன் பக்கமா இழுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றதுக்காக விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இதை பற்றி சோர்ஸ் எதுவும் வரல அப்படின்னாலும், தன்னுடைய சினிமா வாழ்க்கை இருக்கு இல்லையா, சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம திரும்பி அரசியல் வாழ்க்கை, அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் தோத்துட்டு மறுபடியும் சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா அதை விட வந்துட்டு ஒரு அசிங்கமான விஷயம், ஒரு தோல்வியின் முகமாக மறுபடியும் சினிமாவுக்கு திரும்புறது அப்படின்றது என்னால் முடியாது. என்ன பண்ணியாச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம், பட் நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கானா விஜய். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம், மற்றபடி முக்கியமான ஆட்கள்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே நடத்தி எதுவுமே ஒத்து வராத இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் 5 வருஷங்கள் 5 முதலமைச்சர்கள் அப்படின்ற கான்செப்டை கையில் எடுத்திருக்காரு விஜய் அப்படின்னே சொல்றாங்க. என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஒத்துப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய லைஃபா அந்த சினிமாவை விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே தோத்துட்டு மறுபடியும் சினிமாக்கும் போக முடியாது, இங்கே தோத்துட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டைன் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா நம்ம திமுக, பாஜகன்னு சொல்லிட்டு 2 பெரிய கட்சிகளை பகைச்சிருக்கோம், அதிமுகவும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் விஜய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு அட்டகாசமான பிளானா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லையுமே இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது இருந்தாலும் கூட 2 கட்சியை சார்ந்தவங்க தான் வந்துட்டு உச்சபட்ச பதவியில இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநில கட்சி முதலமைச்சர் பதவி அப்படின்றதுல இருக்கும். தேசிய கட்சி, அதாவது பாஜக வந்துட்டு ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாநில கட்சியை சார்ந்தவங்க முதலமைச்சர் பதவியில இருப்பாங்க. பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் அமைச்சரவையில பதவி கொடுக்கப்படும். ஆனா யாருமே வந்துட்டு முதலமைச்சர் பதவியும் தர அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொன்னதே கிடையாது. சோ நீங்க இப்ப சொல்லக்கூடிய விஷயம் அரசியல் களத்துல ஒரு ரொம்ப பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம புதிய அரசியல் மாற்றத்துக்கான ஒரு விதையாகவும் இருக்கும் அப்படின்றதுனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம், நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறமா டெஃபினட்டா தமிழக அரசியல் களம் இருக்கு இல்லையா, அது மாறும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா ஓப்பனா சொல்லி இருக்கும்போது நம்ம கூட கூட்டணி வர எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பதவியவே ஆஃபர் பண்றோம் அப்படின்னும் போது எல்லாருடைய மனசும் மாறும். ஏன் சீமான் இருக்கார் இல்லையா, சீமானுமே கூட்டணிக்கு வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான அட்வைசர்ஸை சொல்லியிருக்காங்களாம். என்னதான் வந்துட்டு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாலும் தாவேக்காவினுடைய ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, ஸோ தாவேக்காவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்துகிட்டு இருந்த ஓட்டுகள் தான். அது வந்துட்டு விஜயனுடைய ஆதரவால தானே விழுந்துச்சு, விஜய் சொன்னதுனால தானே விழுந்துச்சு அப்படின்லாம் சொல்லி இருந்தாலும் கூட நாம் தமிழருக்கு விழுந்த ஓட்டுகள் தான் இப்ப தாவேக்காவுக்கு விழுகுமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு அதனால விழாம போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம இப்படி ஒரு ஆஃபரை பண்றோம் போது நாம்
தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, தொண்டர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு உணர்ச்சிகரமான கட்சியோட ஒரு பிணைப்புல இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்காங்க. நம்ம சீமானையும் ஒரு வருஷத்துல முதலமைச்சரா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா அவங்க ஓட்டும் நமக்கு வந்து விழுவோம். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு வருஷம் வந்துட்டு சிஎம்மா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் கட்சியை சார்ந்த ஓட்டுகளும் நமக்கு வந்து விழுகும். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கை கோர்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா திமுக அதிமுக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மரண பயம் அப்படின்றத ஏற்படுத்தும். அப்படின்றதுனாலதான் இப்படி ஒரு அதிரடியான முடிவை விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தாவேக்கா தான் ஜெயிக்க போகுது, தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுது, விஜய் தான் வந்துட்டு முதல்வராக வரப்போறாரு, எம்ஜிஆர் மாதிரி நிரந்தர முதலமைச்சராக இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசினாலும் பல சர்வேக்கள் எடுக்கப்பட்டாலும் கூட வந்துட்டு பார்த்தோம்னா கள அரசியலை விஜய் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சீமான் மேல திருமாவளவன் மேல இவங்க மாதிரியான ஆட்கள் மேல ரொம்ப அதிகமான காட்டமான விமர்சனம் அப்படின்றத விஜய் வைக்கல. அதை தாண்டி திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சி தான் அப்படின்ற ஸ்டாண்டுக்கு விஜய் வந்துட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதை கலைச்சு ஆடுறது தான் ஒரு கேமா விஜய் கிட்ட இப்ப கையில இருக்கு. ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இவர் கூட கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க கொடுக்காத ஒரு விஷயத்த ஆஃபரா கொடுக்கணும். அப்படி ஆஃபரா கொடுக்கப்பட்ட விஷயம் தான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது. பட் அப்படி ஒரு ஆஃபருக்கே வந்துட்டு கூட்டணி கட்சிகள் மசியலை அப்படின்னும் போது டெஃபினட்டா இந்த சிஎம் பதவி அப்படின்ற பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இப்ப விஜய் அவர்களுடைய கையில இருக்கு. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும், வாழ்வா சாவா அப்படின்ற பிரச்சனை மாதிரி இது அப்படின்றதுனால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் விஜய் போவாரு. எந்த விதமான துணிச்சலான முடிவு இருக்கு இல்லையா, துணிச்சலான முடிவையும் விஜய் எடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் இல்ல இது வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்ததெல்லாம் உண்மைதான், பட் இதை வந்துட்டு விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த கருத்தை பத்தியும் இந்த ஐடியாவை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? 5 வருஷம் 5 முதல்வர்கள் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியமா? தமிழக அரசியல் களத்துக்கு அது ஒத்து வருமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.